ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 24 2026 ஃப்ரைடே, வாரத்தின் கடைசி நாள். மார்க்கெட்டு டுடே அகெயின் டவுன், தேர்ட் டே கண்டினியூஸாக, தேர்ட் ஃபோர்த் டே இஸ் கண்டினியூஸ்லி டவுன். நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா 1.11% டவுனு, கிட்டத்தட்ட ஒரு 269 பாயிண்ட்ஸ் டவுனு. ஸ்மால் கேப் நல்ல அடி, அகெயின் 1.12% அடி. மிட் கேப் வந்து ஒரு 0.95% அடி. எல்லாத்தையும் விட ரொம்ப அடி வந்து ஐடி இண்டெக்ஸு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5.2% அடி ஐடி இண்டெக்ஸு. ஸோ மேஜர் ரீசன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் ஈரான் யூஎஸ் டீலு, பீஸ் டீலு இன்னும் சைன் அப் ஆகாததான், இன்னும் கன்க்ளூஷனுக்கு வராததான் காரணம். ஏன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸும் சரியாக நடக்கலை. இங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இன்னும் டிஸ்ரப்டடாகவே இருக்குது. ஈரான் வந்து பாகிஸ்தான் மீடியேட் பண்ணுறது, ஐ மீன் இட்ஸ் நாட் வெல்கமிங். தே ஆர் ஜஸ்ட் ஒண்டரிங் இஃப் தே கேன் டூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இதை வச்சு என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ப்ரைஸஸ் அகைன் இன்னைக்கு $107 போயிடுச்சு ஆஸ் வி ஸ்பீக். சமீபத்தில் மட்டும் ஒரு 18% க்ரூடு ப்ரைஸ் ஏறி இருக்குது இறங்கினதுலேருந்து. ஸோ சீஸ்ஃபயர் ஸ்டில் கண்டினியூஸ். FII செல்லிங் இந்தியன் மார்க்கெட்லேருந்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோ இஸ் கண்டினியூஸ்லி ஹேப்பனிங். நேற்று தேர்ஸ்டேவும் சேல் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னால் வெனஸ்டேவும் சேல் பண்ணாங்க. ஸோ எவ்ரிடே தே ஆர் செல்லிங். நிஃப்டி கொஞ்சம் ஐடி இண்டஸ்ட்ரி பூராவுமே வந்து ஐடி இண்டஸ்ட்ரி ரிசல்ட்ஸ்லாம் ஸ்லோ டவுனாக இருக்குங்கிறத கண்டு மேஜர் ப்ளோ டு ஐடி செக்டார் அண்ட் த இண்டெக்ஸ் ஒரு 5%க்கு மேலே டவுன் ஆகிருக்கு. ருப்பி வீக்னஸ்ஸு இதையெல்லாம் வச்சு, ஸோ ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஈரான் யூஎஸ் இஷ்யூ. அதை வச்சு இந்தியாவுக்கு வந்து ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது இந்தியன் எக்கானமியை பெரிதளவும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான். ஹோப்ஃபுல்லி தீஸ் ஆர் வாலடைல் டைம்ஸ் அண்ட் ஸ்லோலி லாங் டேர்மில் வந்து the markets and the company results will prevail and these things will come to an end sooner than later. Let us hope. அடுத்த முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.